வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வைத்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சென்ற அமர்விலே சித்திரை, வைகாசி, ஆனி என்ற 3 மாதங்களை பற்றிய விளக்கங்களை பார்த்தோம். அதாவது மனித பிறப்பு என்பதே சித்திரை. சித் என்றால் உயிர், திரை என்றால் மறைவு, மயக்கம் என்று பொருள். அதாவது மனித பிறப்பு துவங்குவதே மயக்கத்தில்தான். அந்த மயக்கத்திலிருந்து தெளிவெற்றால் வாழ்க்கை ஒளிமயமாகும் என்பதனால் வை காசி விசாகம். வை என்றால் மனதை வைத்தல், காசி என்றால் இந்த பிரபஞ்சம். உடல் அளவிலே எல்லை கட்டி வாழ்கின்ற மனதை பிரபஞ்ச அளவிலே விரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது வைகாசி. அப்படி பிரபஞ்சமாக விரிகின்ற போது ஆண் நீ. ஆண் என்பது ஆன்மா. மனிதன் என்பவன் ஆத்மாவை சார்ந்தவன். ஆத்மா தான் இந்த உடலை கட்டி கொண்டது. உடல் மூலமாக ஆத்மா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை அறிவதற்கான மாரியம்மன், தண்டு மாரியம்மன், கருமாரியம்மன், கோணியம்மன் தத்துவங்கள், அதனுடைய விளக்கங்களுக்கு ஏற்ப குரு மூலம் பெற வேண்டிய தீட்சை முறைகள் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என்பதை பற்றி பார்த்தோம். இந்த அமர்விலே அதன் தொடர்பாக ஆடி மாதத்தை பற்றிய கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். ஆசாட நட்சத்திரத்தில் அமைந்த காலமாதலால் ஆடி என்று வழங்கப்படுகிறது. முதல் நாள் ஆடி பிறப்பு அல்லது ஆடி பண்டிகை எனப்படும். புதுமண தம்பதியர் மாமனார் வீட்டுக்கு போய் விருது போச்சார் மனம் முடித்து கொண்டு மனைவியை தாய் வீட்டில் விட்டு வருவது என்று சடங்கு. காரணம் என்னென்றால் தட்சிணாயன காலம் தொடங்குகின்ற மாதம் ஆடி. அந்த மாதத்தில் கருத்து வைக்கக்கூடாது என்பதும், அதிலிருந்து 10வது மாதம் சித்திரை என்பதால் வெயிலில் பிரசவம் சிரமம் என்பதாலும் ஆடி மாதத்திலே விலகி இருப்பது தம்பதியர்கள் என்ற சடங்கு வகுக்கப்பட்டது. மேலும் ஐப்பசில் கருத்தறுத்து ஆடியில் பிறந்தவள் ஆண்டாள். அவருடைய சிறப்பை வெளிப்படுத்துவதற்காக வைஷ்ணவ ஸ்தலங்களிலே 10 நாள் திருவிழாவை நடத்தி 10ஆம் நாள் ஆடி பூரமாக கொண்டாடப்படுகிறது. தெய்வீக திருமணம் கொண்டவள் ஆண்டாள் என்பதால் பூரத்தில் பூஜை செய்தால் பருவமடைந்தவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. திண்டுக்கல் சௌந்தரராஜ பெருமாள் கோவிலிலே கூட திருமணம் கைகூட வேண்டும் என்பவர்களுக்காக ரதி மன்மத பூஜை என்று ஆண்டாளுக்கு விசேஷமான பூஜை ஒவ்வொரு வியாழனும் நடத்தப்படுகிறது. அடுத்து ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் வழிபாடு சிறப்பாக நடத்தப்படுகிறது. இதில் வரலட்சுமி நோன்பு என்பது ஆடி பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளியில் அனுசரிக்கப்படுவது. பொதுவாக செவ்வாய், வெள்ளி நாட்கள் சக்திக்குரிய வழிபாட்டு நாட்களாகும். அதாவது உயிர் சக்தியை திணிப்படுத்தி அனைத்து மேன்மைகளும் பெற வேண்டும் என்பது இந்த வழிபாட்டின் உட்பொருள். செவ்வாய், வெள்ளி கிழமைகளில் எண்ணெய் குளியல் என்பது பெண்களுக்கு, அதேபோல் புதன், சனிக்கிழமைகளில் ஆண்கள் எண்ணெய் குளியல் எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய சடங்குகளில் உள்ள ஒன்று. ஆனால் தற்காலத்தில் இருபாலரும் ஷாம்பு குளியல் மட்டும் எடுப்பதால் முடி உதிர்தலிலே தொடங்கி மூளை வறட்சி வரை அவஸ்தைப்படுகின்றனர். அறிவு சார்ந்த சிந்தனை குறைபட்டிருப்பதை உணர வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. அடுத்ததாக விவசாயத்துறையிலே ஆடிப்பட்டம் தேடி விதை என்று ஒரு வழக்கு உண்டு. ஆடியிலே விதை விதைத்தால் ஐப்பசியில் அறுவடையாகும். அந்த விதைக்கின்ற பருவத்தில் மழை வேண்டும் என்பதனால மழை வரவழைக்கும் ஒரு நோன்பாக
ஆடி மாதத்திலே நீருக்கான வழிபாடுகளும் உண்டு. ஆடியிலே தொடங்கி 18ஆம் நாள் பெருக்கெடுத்து ஓடுகின்ற வெள்ளம் என்பதே ஆடி பெருக்கு என்று சொல்லப்படும். அன்றைக்கு விவசாய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் தலையிலே முளைப்பாரி சுமந்து வரிசையாக சென்று ஆற்றங்கரையில் வழிபாடு செய்வது என்பது ஒரு முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முளைப்பாரி என்பது என்ன என்றால் 9 வகை தானியங்களின் விதைகளை ஒரு மண் கூடையிலே தூவி சில நாட்கள் வளர்ந்த நிலையிலே அதை வழிபடுவது என்ற ஒரு சடங்கு. இதனுடைய தத்துவார்த்தம் என்ன என்றால் 9 வகை தானிய விதைகளும் 9 வகையாக முளைத்துள்ளன. அதாவது நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் அதனதன் இயல்புக்கு தக்கவாறு வளர்ந்திருக்கிறது என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். சட்டில் உள்ளதாக பையில, புத்தியில் உள்ளது வார்த்தையில், போட்டத்தானே முளைக்கும் தோட்டத்தில் என்றார் கண்ணதாசன். இதுபோல் கர்மவினை பதிவுகள் மண்கூடை என்ற நமது ஜீவாத்மாவில் முந்தைய தலைமுறைகளில் என்னென்ன நன்மை தீமை செய்தோமோ அவை எல்லாம் அவ்வவற்றின் இயல்புக்கேற்ப ஜீவாத்மாவில் இருந்து தக்க காலத்தில் முளைத்து பாவ புண்ணிய பலன்களை அளிக்கும் என்பது இதனுடைய உட்பொருள். இதை உணர்ந்து கொள்ளவும் தன்னை திருத்திக் கொள்ளவும் மனதை துரியத்தில் வைக்க வேண்டும் என்பதே அந்த முளைப்பாரியை தலையிலே சுமந்து வருவது என்ற சடங்கு. இந்த 18ஆம் படி என்பது நீர் பெருக்கெடுத்து ஓடுவது என்ற கருத்து இருந்தாலும் இந்த 18 என்ற அந்த சிறப்பு மிக்க ஒரு எண்ணிக்கை பல இடங்களிலே பிரதிபலிப்பதை நாம் பார்க்கலாம். இங்கு ஆடி 18, கீதையிலே அத்தியாயங்கள் 18, பாரதத்திலே குருச்சேத்திர யுத்தம் நடந்த நாட்கள் 18, சபரி யாத்திரையிலே பக்தர்கள் ஏறுகின்ற படிகள் 18, தமிழ் மொழியில் மெய்யெழுத்துக்கள் 18, இந்திய தத்துவத்திலே புராணங்கள் 18, சக்தி வாய்ந்த சித்தர் பெருமக்கள் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்கள் 18. இத்தனை இடங்களில் இந்த 18 பிரதிபலிப்பதனுடைய தத்துவார்த்தத்தை அனுபவத்தில் உணர்ந்துவிட்டால் ஆத்ம தரிசனமும் தெய்வ தரிசனமும் பெறலாம். இந்த வழிமுறையைத்தான் சாஸ்தா, சாஸ்திரம், சாஸ்திரி என்று 3 சிறப்புமிக்க வார்த்தைகளிலே நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தர்மத்திற்கு தலைவன் தர்மசாஸ்தா. அந்த தெய்வ நீதியை, அந்த தெய்வ தர்மத்தை வாழ்க்கை முறையாக விளக்கிச் சொல்வது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை அனுபவத்தில் உணர்ந்து தானும் பின்பற்றி மக்களுக்கும் போதிப்பவர்கள் சாஸ்திரிகள். இப்படி ஒவ்வொரு சடங்கிலேயும் மனிதன் பிறப்பிலிருந்து முழுமையை அடையக்கூடிய வகையிலே தன்னுடைய பயணத்தை ஆன்மீகத்தோடு இணைக்க வேண்டும் என்ற கருத்து பரவியிருக்கிறதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ சபரி யாத்திரையில் 18 படிகளை கடந்தவுடன் ஐயப்பன் கோவில் வாசலிலே ஹிந்தியிலும் மலையாளத்திலும் ஒரு வார்த்தை எழுதியிருப்பதை அங்கே சென்ற பக்தர்கள் கவனித்திருக்கலாம். தத்துவமசி என்ற வார்த்தை. அதாவது எந்த ஐயப்பனை தரிசிப்பதற்காக 48 மைல் நடந்து 18 படி கடந்து வந்தாயோ அந்த ஐயப்பனே தான் நீயாகவும் இருக்கிறாய் என்று பொருள். இறைநிலையே எல்லாமாக இருக்கிறது என்பதை கீதையிலும் அக்ஷர பிரம்மயோகம் என்ற அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே தத்துவமசி என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், தத் என்பது இறைநிலையை குறிக்கின்ற சொல். துவம் என்றால் அதுவே தான் இதுவாக என்று பொருள். அசி என்றால் இருக்கிறது என்று பொருள். எனவே தத்துவமசி என்றால் இறைநிலையே தான் எல்லாமாக இருக்கிறது,
நானாகவும் இருக்கிறது என்று பொருள். இந்த மகா வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் 18 படிகளை கடந்தாக வேண்டும். அவை என்ன? மனிதரின் குணாம்சங்களிலே 6 தீய குணங்கள் உண்டு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்வார்கள். இதை நம்முடைய மகரிஷி அவர்கள் எளிமையாக தமிழ்படுத்தி பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று விளக்கி இந்த 6 குணங்களை சீர்படுத்த அறுகுண சீரமைப்பு பயிற்சிகளையும் அகத்தாய்வு பயிற்சிகளாக கொடுத்துள்ளார். அடுத்து மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவங்களிலே தர்மத்தை சார்ந்ததும் உண்டு, அதர்மத்தை சார்ந்ததும் உண்டு. அதர்மத்தை சார்ந்ததனால் இந்த புலன் அனுபவங்கள் தீய குணங்களாக மாறுகின்றன. எனவே 5 புலன் இன்பங்களில் அளவுமுறை மீறாமல் இருக்கின்ற வரைக்கும் அது தர்மம் சார்ந்த செயல்பாடுகள் இருப்பதனால் அதனுடைய விளைவு நன்மைகள் மாத்திரமே. எனவே இந்த 5 புலன்களை சீர்படுத்தி அறிவு சொல்லுகின்ற வகையிலே அதை பயன்கொள்வதற்கு மனதிற்கு பக்குவம் வேண்டும். எனவே புலன்களுக்கும் அதன் ஊடாக இயங்கும் மனம் என்ற அலைக்கும் அடிப்படையான ஜீவகாந்தம். அந்த ஜீவாந்தத்திற்கு அடிப்படையானது உயிராற்றல். இந்த 6 தீய குணங்களை சீரமைப்பது, 5 புலன்களில் அறமுறை காப்பது மற்றும் 7 உயிர் மையங்களை தவத்தால் உணர்வது. 6, 5, 11, 7, 18. இதுதான் 18 படி தத்துவத்துடைய உட்பொருள். இயல்பில் மனமும் உயிர் இயக்கமும் மண் மையமான மூலாதாரத்தில் தான் நிற்கும். இதனுடைய அலை வேகம் 14 முதல் 40 அலை வரை. அதனால் மண்மயத்தில் இருக்கும் மனம் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சியம் என்ற நிலையில் இன்பத் துன்பங்களை மாறி மாறி சந்திக்கும். உணர்ச்சி வயப்பட்ட வாழ்வில் எண்ணம், சொல், செயலில் தர்மம் விலகி நிற்கும், அதர்மம் மேலோங்கி நிற்கும். அதனால் இந்த மண்மயத்திலிருந்து மேலே உயர வேண்டும், அதற்கான வழிவகையை தேடிய நம்முடைய முன்னோர்கள் கண்ட மிக அற்புதமான ஒரு முறை என்ன என்றால், பதஞ்சலி மகான் வகுத்த அஷ்டாங்க யோகத்திலே மனதை பக்குவப்படுத்துவதற்கென்று ஒரு 4 யோகங்களை கொடுத்திருக்கிறார். யமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி என்ற 4. ஸோ பிரத்யாகாரா என்பது வெளியே ஓடுகின்ற மனதை நிறுத்துவது. தாரணை என்பது நிறுத்தப்பட்ட மனதை குறிப்பிட்ட விக்கிரகத்தின் மேலேயோ, மந்திரத்தின் மேலேயோ, தகட்டின் மேலேயோ நிலைநிறுத்துவது. அப்படி வெளியே குவிந்து பழக்கப்பட்ட மனதை தன்னுள் திருப்புவது தியானம். அந்த தியானத்தின் உச்சகட்டம் சமாதி. எனவே தியானத்தின் மூலமாகத்தான் உயிர் மையங்களை படிப்படியாக கடந்து துரியத்தில் நிற்கலாம் என்று கண்ட முன்னோர்கள் ஒவ்வொரு மையமாக தவ்வி வருவதற்கான வழிமுறைகளை எடுத்து தந்தார்கள். உச்சகட்டமாகிய துரியத்திற்கு மிக மதிப்பு கொடுத்து அதை பிரம்மரந்தர் என்றும் சகசிராதார் என்றும் சித்தர் பெருமக்கள் சிறப்புப்படுத்தியுள்ளார்கள். பிரம்மரந்தர் என்றால் இறைநிலையை அறியக்கூடிய நுழைவாயில், கேட்வே டு காட் என்று பொருள். சகசிராதார் என்றால் 1000 இதழ் தாமரை. மனித மூளையில் லோப்ஸ் என்று சொல்லக்கூடிய மேல் மூளை மிக மிக நுட்பமானது, சிந்தனா சக்திக்கு அடிப்படையாக இருப்பது. வாழ்க்கை நீதிகளும் இயற்கை நீதியும் இறை தத்துவத்தையும் புரிந்து கொண்டு அனுபவத்தில் உணர துணை செய்வது இந்த மேல்முறை தான். அதனால் உச்சியில் இறை தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முனைகின்ற போது மனம் தானாக இயக்கம் அற்றுப்போக தொடங்கிவிடும். அதை கடந்து, அதாவது துரியத்தை கடந்து இன்னும் ஒடுங்குகின்ற நிலையில் மனம் தீட்டா அலைச்சொல் வேகத்திற்கும் டெல்டா அலைச்சொல் வேகத்திற்கும் போகின்ற போது இயற்கை நீதிகளை, இயற்கை உண்மைகளை, தெய்வ தத்துவத்தை அகக்காட்சிகளாக காணும்.
அதனால் மகான்கள் இறை தத்துவத்தை மிக துல்லியமாக உணர்ந்து நமக்கும் அதை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். எந்த காலத்தில் எந்த மகான் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய அறிவோடு இணையக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் இதே கோட்பாடுகளை விஞ்ஞானத்தோடு பயன்படுத்தி ஒரு தெளிவான, முழுமையான, அறிவுபூர்வமான, ஆதாரமான விளக்கங்களை கொடுக்க இயலும். இந்த துறையில் மேன்மை அடைய வேண்டும், மேன்மையடைய முடியும் என்று காட்டுவதுதான் 18 நாட்கள் நடைபெற்ற குருச்சேத்திர யுத்தத்தின் நோக்கமும் அர்த்தமும். ஜீவன்களிலே மனிதனுக்கு மட்டுமே இறை தத்துவத்தை அறியக்கூடிய திறம் உண்டு. உதாரணமாக கீழ்குளத்தில் பிறந்த நந்தனார், அவர் இறைவனை பெறவில்லையா? சுவாமி சொல்லுவாங்க, பிரம்மத்தை அறிந்தவரே பிராமணன். பிரம்மத்தை அறிந்ததனால் சூத்திரனாக இருந்த நந்தனார் பிராமணன் என்ற உயர்ந்த நிலைக்கு செல்கின்றார். மனித குணங்கள் பொதுவாக தாமசம், ரஜோ, சத்துவம் என்று 3 வகையாக கீதையில் பிரித்து பேசப்படுகிறது. தாமசம் என்பது தனக்கு ஒரு லாபம் இல்லாத போதும் பிறவரை துன்புறுத்துகின்ற கொடூர குணம். விலங்குகளுக்கு கூட இல்லாத குணம் இது. ரஜோகுணம் என்பது தன்னுடைய நலத்திற்காக மற்றவரை பயன் கொள்ளுகின்ற ஆளுமை, திறம், நிர்வாகம் எல்லாம் இதை சார்ந்தது. சத்துவம் என்பது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறிய பராபரமே என்கிற தெய்வீக எண்ணம். சத்துவகுணத்தை அடைந்துவிட்டால் சத்தியமான இறைவனை அடையலாம். எனவே பாரதியார் சொன்னால், நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிடத்தில் இல்லை, குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதெனக் கண்டோம். இந்த கவியில உணர்வு, இன்பம் என்ற 2 சொற்கள் ஆழ்ந்த பொருளுடையவை. இன்பம் தத்துவத்தை பேசினாலும் கிடைக்கும், படித்தாலும் கிடைக்கும், கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் உணர்வு என்பது அனுபவம். இந்த அனுபவத்தை பெறுவதற்கு மனதை பற்றி கொண்டே மன ஆழத்திற்கு போக வேண்டும். அதாவது நாம் பெறுகின்ற எல்லா தத்துவ விளக்கங்களும் ஞானம் பெறுவதற்கு துணை செய்பவையே தவிர விளக்கமே ஞானம் அல்ல. விளக்கம் என்பது கேள்வி ஞானமும் நூலறிவும். இந்த அறிவை அனுபவத்தில் பெறுவதே ஞானம். இப்படி தத்துவ ஞானம் பெற்றவர் கொடுக்கின்ற விளக்கங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி பயிற்சிகளை செய்து தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து நிறைவு பெறுவதே தத்துவ ஞானம். அதன் வழிவகைகள் தான் 18 படித்தலங்கள். மனிதனுடைய நல்ல குணங்கள் போற்றுவதற்குரியவை. தர்ம வழியில் வாழ்வதற்கும் அவை உற்ற துணையாக அமைகின்றன. ஆனால் சமுதாய மாற்றம் பெறாததற்கு ஒரு காரணம் உண்டு. வேத காலத்திலே தொடங்கி இந்த நூற்றாண்டு வரைக்கும் எத்தனையோ மகான்கள் தோன்றி இயற்கை தத்துவங்களையும் இறை சத்தியத்தையும் வாழ்க்கை நெறிகளையும் தொடர்ந்து மக்களுக்கு போதிக்கின்றார்கள். ஆனால் இத்தனை 1000 ஆண்டுகள் ஆகியும் மனிதன் ஏன் நல்லவனாக மாற்றம் பெறவில்லை என்ற கேள்வியே வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் சிந்தனையாக மாறி விளக்கம் கண்டது. இந்த கேள்விக்குரிய பதில் மகர்ஷி என்ன விளக்கத்தை கண்டார் என்றால், மனிதன் பழக்கத்திற்கு அடிமை. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வருகிறோம். தாய் தந்தை சேர்ந்த போது உருவாகின்ற கருவும் அதன் தன்மையும் எந்த கருவுக்கும் கணக்குக்கும் மனித அறிவுக்கும் அனுபவத்திற்கும் எட்டாது. உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோனித மீது கலந்து பனியில் ஒரு பாதி சிறு துளி மாது பண்டில் வந்து புகுந்து திரண்டு உயிர் வளர் மாதம் 9 1 நிறைந்து என்று ஒரு பெண்ணின் கருப்பையில் விழுந்த ஆணின் விந்து ஒரு குழந்தையாக மாற்றம் பெறுவதை விளக்குகிறார் பட்டினத்தார். அந்த உணர்வு கலங்கி என்ற நிலை என்ன என்றால், தாம்பத்தியத்தின் போது தம்பதியுடைய மனநிலை உணர்வு அற்றது, அனைத்தும் மறந்த நிலை. அது பிரம்ம நிலை. இந்த மனமற்ற பிரம்ம நிலையே குழந்தையிடம் பதிகின்ற முதல் அனுபவம். குழந்தை பெறுகின்ற முதல் அனுபவமே இறை அனுபவம்தான். அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும்
தெரிந்தோ தெரியாமலோ எந்த வகையிலாவது இறைவனை தேடியே தீருவான். கடவுளை பற்றி பேசாமல் மனிதன் இருக்க முடியாது. கரு வளைகின்ற போது தாய் பெற்ற அனைத்து அனுபவங்களும் அந்த கருவிலே உள்ள சஞ்சித கருமங்களை புதுப்பிக்கின்றன. இல்லாத ஒன்று புதிதாக வருவதற்கு சாத்தியம் இல்லை. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து தொடர்ந்து வருகின்ற பரிணாம சரித்திரத்தில் எல்லா அனுபவங்களும் உண்டு. விலங்கிலிருந்து பிறந்த மனிதனுடைய சண்டை வந்தபோது கையால் அடித்தான், காலால் உதைத்தான், பல்லால் கடித்தான். அதுக்கு பிறகு கற்காலம் வந்தது, கல்லால் அடித்து கொண்டான். உலோகம் கண்டுபிடித்த பிறகு அம்பு வில் செய்து அடித்து கொண்டான். மனோசக்தி கண்டபோது அஸ்திரம் சஸ்திரம் என்று வைத்து அடித்து கொண்டான். விஞ்ஞானம் வளர்ந்த போது விஞ்ஞான கருவிகளை வைத்து கொண்டு அடித்து கொண்டான். ஆதி மனிதனிலே தொடங்கி இன்றைய மனிதன் வரைக்கும் அடித்து கொள்ளக்கூடிய நுட்பமும் முறையும் தான் மாறியதே தவிர அடித்து கொள்ளக்கூடாது என்ற அறிவு இன்று வரை வரவில்லை. சீன எல்லையில் படைகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. அதை கணேச அழகா சொன்னார், அதிகமாக படித்து மூளை கலங்கி போச்சு, அண்டு கொண்டதான் போட்டுக்கிட்டு அழிஞ்சு போகலாச்சுன்னார். இப்படி உருவத்தால் மனிதர்களாக வாழ்கின்றோமே தவிர தேவ நீதியின்படி விலங்கை விட கீழானவர்களே. ஏனென்றால் பசி தேவைக்காகத்தான் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை கொள்கிறதே தவிர வேடிக்கைக்காக கொள்வதில்லை. அதுபோல் பசிக்காக ஒரு மனிதன் திருடினால் மன்னித்து விடலாம். ஆனால் 49 தலைமுறைகளுக்கு தேவையான சொத்துக்களை குவித்த பின்னும் மற்ற வளத்தை சொல்லும் மதமும் நிற்கவில்லையே. எனவே மனிதர் முதலில் விலங்காக உயர் பெற வேண்டும். அதன் பிறகு மனிதனாகி மனித நேயத்தில் உயர்ந்து மகானாகி இன்னும் உயர்ந்து தெய்வத்தோடு லயமாகலாம். அதை கண்ணசன அதிகம் சொன்னார், அறிவில்லாமல் பிறந்ததெல்லாம் மிருகம் என்று சொன்னோம், அந்த மிருகமெல்லாம் நம்மை பார்த்து சிரிக்குது என்ன செய்யும் என்றார். இந்த நிலையிலிருந்து மாற்றம் பெற்று எந்த ஜீவனையும் துன்புறுத்தக்கூடாது என்ற அறிவு வேண்டும் என்றால் அதுக்கு பிரம்ம ஞானம் வேண்டும். அதான் கீதையில் அழகாக சொல்லி வைத்தார், யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள் அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. இப்படி இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் இன்னொரு ஜீவனை துன்புறுத்த மாட்டார்கள். வள்ளலார் சொன்னது போல, வாடிய பயிரை கண்டு போதெல்லாம் வாடினேன் என்ற அன்புதான் பெருக்கெடுக்குமே தவிர இன்னொரு ஜீவனை துன்புறுத்துவதற்கு மனம் வராது. இஸ்லாத்தில் கூட இறை மாண்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விடுகின்ற போது சமுதாயத்தில் பலவீனப்பட்டவருடைய உரிமைகளை பறிக்கின்ற துணிச்சல் வராது என்றார் நபிகள் நாயகம். எனவே ஒரு கர்ப்பத்தில் கருவாகின்ற போதே அந்த கருவை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற பண்பாட்டை வகுத்து தந்தது நம்முடைய இதிகாசங்கள். அதாவது ஒரு குழந்தையின் படிப்பு பள்ளியில் எல்கேஜியில் தொடங்குவதில்லை, அவருடைய பாடம் தாயின் கர்ப்பத்தில் கருவான போதே தொடங்கிவிடுகிறது. அதை கண்ணன் சொன்னார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. 10 மாதம் கர்ப்பத்திலே அதை அழகாக வளர்க்கின்ற பொறுப்பு இயற்கை பெண்ணிடத்திலே கொடுத்திருக்கிறது. பிரசவித்த பிறகு மற்றவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் பயிற்சிகள் எல்லாமே அந்த பிறவி குணத்தை மாற்றுவது அவ்வளவு எளிதாக சாத்தியம் இல்லை. நம்முடைய சடங்குகளிலே ஒரு நல்ல கருவை உருவாக்குவதற்காக அற்புதமான ஒரு வழியை செய்து வச்சிருக்கிறாங்க. திருமணம் என்ற நிகழ்விலே சுப முகூர்த்தத்தை தொடர்ந்து சாந்தி முகூர்த்தம். இந்த சாந்தி முகூர்த்தம் நிகழ வேண்டிய நேரமும் தொடர்ந்து இல்லறத்திலே தம்பதியருக்கான நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை. ஏனென்றால் இரவு முழுவதும் உறங்கி ஓய்வு பெற்ற உடலும் மனமும் ஆற்றல் மிக்கதாகவும் தெளிவாகவும் இருக்கும். மேலும் வானத்திலே வெள்ளி கிரகம் தோன்றுகின்ற நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரம்தான். வெள்ளி கிரகம் வித்து சக்தியோடு தொடர்புடையதால் பிறக்கின்ற குழந்தை
ஆற்றல் மிக்கதாகவும் அறிவு திறம் மிக்கதாகவும் இருக்கும். அப்போ நல்ல ஒரு சந்ததி உருவாக்குவதற்கு இயற்கையை நமக்கு அமைத்து கொடுத்த நேரம் பிரம்ம முகூர்த்தம். அறிவின் துணை கொண்டு 5 புலன்களையும் 7 சம்பத்துகளையும் பயன்படுத்தி எளிமையாக இனிமையாக நிறைவாக வாழ்வதுதான் இயற்கை நமக்கு அளித்த வாழ்க்கை முறை. இதற்கு தடையாக உள்ள ஆணவம், அந்த ஆணவத்தால் வெளிப்படக்கூடிய 6 தீய குணங்கள், 5 பாவச் செயல்கள் என்ற 11 அக்கறை சேனைகளும் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் குருச்சேத்திர யுத்தம் காட்டுகின்ற மானுட தர்மம். குருச்சேத்திர யுத்தத்தில் எத்தனையோ மகாரதர்கள் வீரர்கள் இறந்து போனார்கள். ஆனால் அந்த யுத்தத்தின் வெற்றிக்கு காரணம் ஒரு 4 பேருடைய மரணம். பீஷ்மர், துரோணர், கர்ணன், அபிமன்யு. இதில் இந்த 4 பேருடைய சிறப்பு என்னன்னு பாருங்க. ஏன் அவங்க அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்றால், அஸ்தினாபுரத்தை நான் தான் தாங்குகிறேன், எனக்கு நிகரான ஒரு தலைமையேற்கும் வரைக்கும் நான் இருப்பேன் என்று அம்பு படுக்கையில் உயிர் விடாமல் காத்து கிடந்தவர் பீஷ்மர். அதாவது அளவிறந்த பற்றுக்கு உதாரணம். இந்த பற்று நீங்கினால்தான் மனிதன் தெய்வத்தை அறிய முடியும். அடுத்து, என்னை போல் தனுர்வேதி யாருமே கிடையாது என்று வித்யாகரம் கொண்ட துரோணர். இந்த வித்யாகரவத்தையும் அழித்தால்தான் மனிதன் தெய்வீகத்தை தொட முடியும். மூன்றாவதாக, கர்ப்பத்தில் கற்ற தனுர்வேதம். பத்மயுகத்தில் பிரவேசிக்க மட்டுமே தெரியுமே தவிர வெளிவர தெரியாது அபிமன்யுவுக்கு. கர்ப்பகாலம் முடிந்து பிரசவித்த பிறகு 16 ஆண்டுகள் வளர்ந்தான் அல்லவா? அந்த 16 ஆண்டுகளும் வெளியே வர தெரியாத அந்த வித்தையை கற்றுக்கொள்ளுகின்ற விரும்பாத அலட்சியம் இருக்கு பாருங்க. அந்த அபிமன்யுடைய கதாபாத்திரம். அந்த அலட்சியத்தை நீக்கினால்தான் இறை தத்துவத்தை கற்றுக்கொள்ள முடியும். 4வது, நல்லவனாக இருந்தாலும் தாய் பெயர் குல பெயர் தெரியாத அவமானத்தை நீக்க அதர்மத்தின் வலையில் வீழ்ந்தவன் கர்ணன். இப்படி 4 பேர் இருந்த பிறகுதான் இந்த 4 பேருக்கும் துணை நிற்கின்ற, இவரை நம்பியிருக்கின்ற ஆணவம் என்ற துரியோதனன் அழிவான். அதுவும் அழிந்தால்தான் குருச்சேத்திர வெற்றி. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையே ஒரு தொடர் யுத்தம் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் நல்ல பண்புகள் தீயவற்றை அழித்தே ஆக வேண்டும். அப்பதான் மனித இறைநிலைய உணர்வோடு அனைத்து செயல்களையும் கிரமம் தவறாது தர்மத்தின்படி செய்து தன் வாழ்க்கையும் ஆனந்தமாக அமைத்துக் கொள்ள முடியும். தன் சந்ததிக்கும் நல்ல ஒரு புண்ணிய பதிவுகளை சொத்தாக கொடுத்து செல்ல முடியும். இப்படி இந்த 18 படி யுத்தத்தில் எதிர்கொள்ளுகின்ற முதல் எதிரி யார் என்றால் நம்முடைய பேராசை. இச்சை இல்லைன்னு ஏது பிரபஞ்சம் என்றார் மகரிஷி. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதை மூவாசை மதி கொண்டே பயன்பெறும் என்றார். எனவே ஆசைகளை விலைக்கு வாழ முடியாது. அதேபோல் ஆசையை தொடர்ந்து ஓடியே வாழ்ந்து நிறைய பெற முடியாது. அப்போ இந்த இரண்டுக்கும் இடையிலே ஒரு நடுப்பாதை என்ன என்றால் ஆசைகளை சீரமைத்தல் என்றார் மகரிஷி. சீர் என்ற வார்த்தைக்கு இயற்கை விதி, தெய்வ நீதி என்று பொருள். நம்மால் செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை நாமே செய்து கொள்ள வேண்டும். முடியாததை குடும்பத்தில் உள்ளவர் மூலமாகவோ நண்பர் மூலமாகவோ அல்லது கூலி கொடுத்தோ செய்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலுள்ள ஆசைகளை என்ன செய்வது? அதற்கு நம்முடைய சமுதாயம் சொல்கின்ற கருத்து, நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வது இறைவனுடைய கடமை. அதனால் இறைவனத்திலே வேண்டு அவன் செய்து கொடுப்பான் என்று ஒரு கருத்தை சொல்லிக்கிறான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை நம்ம சிந்தனை செய்து பார்க்கணும். இறைவனை வேண்டாதவர்கள் பெரும்பாலும் இல்லை. உலகம் முழுவதும் உள்ள மக்களிலே இறைவனத்தில் வேண்டாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம், நாத்திகர்களை தவிர. அப்படி வேண்டியவர்களிலே நான் வேண்டியது அனைத்தும் பெற்றேன் என்று சொல்பவர்கள் யாராவது இருக்க முடியுமா பாருங்க. சிலதாவது இருக்காது, நடக்கலைன்னு சொல்லுவோம். சரி, நாம் வேண்டியும் கிடைத்தது உண்டு, நாம் வேண்டியும் கிடைக்காததும் உண்டு. சில காணிக்கைகளை செலுத்தினால் கிடைக்கும் என்று நம்பி
அதன் வழியாக முயற்சி செய்ததும் உண்டு, அதில் பெற்றதும் உண்டு, பெற முடியாமல் போனதும் உண்டு. இவை அனைத்திற்கும் புறம்பாக ஒரு கேள்வி கேட்கிறோம். நாம் கனவிலும் நினைக்காத, தெய்வத்திடம் வேண்டாத ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோமா இல்லையா? இந்த கேள்விக்கு நம்ம எல்லாருமே சிந்தனை செய்து பார்க்கணும். நிச்சயம் ஒரு மனிதன் கூட நான் நினைக்காத ஒன்றை இறைவனுக்கு கொடுக்கவில்லை என்று மறுக்க முடியாது. என்றால் நான் கேட்டும் கொடுக்காத இறைவன் நான் நினைக்காத ஒன்றை ஏன் கொடுத்தான்? அதில் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. அப்போ காரணம் என்ன என்றால் கர்ம பலன். எனவே இறைவன் எந்த நீதியின்படி அனைவருக்கும் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரவருடைய கர்ம பலன் என்னவோ அந்த கர்ம பலனை மையப்படுத்தித்தான் கொடுக்கிறான். அதனால் ஆசை சீரமைத்தல் என்றால் எதையும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று பொருள். இன்னும் சொல்லப்போனால் டிசைரிங் இட் செல்ஃப் இஸ் அகேன்ஸ்ட் த காட். கடவுளை நம்பாதவன் தான் எனக்கு கொடுன்னு கேட்பான். அதை கண்ணசு அழகா சொன்னார், நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எனவே இறைவனை நம்பிவிட்டோம் சொன்னால் அவன் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிடும். அதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் ஆசைகளை சீரமைத்தல் என்று மகரிஷி அற்புதமான பயிற்சியை கொடுத்துருக்கின்றாங்க. இப்போ ஆசைகளை சீரமைத்து விட்டால் மற்ற எல்லாமே நமக்கு தேவையில்லாமல் போய்விடும். ஆசை நிறைவேறவில்லை என்றால் தானே கோபம் வருது, கவலை வருது. அப்போ ஆசைகளை சீரமைத்து விட்டாலே மற்ற 5 தீய குணங்களும் அழிந்து போகும். இப்படி இந்த 6 குணங்களை சீரமைத்து விட்டு அதன் பிறகு நம்முடைய 5 புலன்களை முறைப்படுத்தணும். ஏன்னா இந்த 5 புலன்கள் மூலம் நாம் பெறுகின்ற இன்பங்கள் உண்டு, அதே சமயத்தில் அதில் சில அளவு முறை மாறுகின்ற போது பெறக்கூடிய துன்பங்களும் உண்டு. ஸோ எது நமக்கு இன்பமாக மாறுகிறது என்று மகேஸ்வர் கவியில் சொன்னாங்க, 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம், சிந்தனையில் உயரங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். இதுக்கு தீர்வு என்ன? உந்த குண்டலினி பூர்வமயத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ் ஆராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். ஸோ இப்படி செய்தால்தான் 5 புலன் கவர்ச்சிகளிலிருந்து நம்மை நாம் நீக்கிக்கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் நீக்கிக்கொள்ள முடியாது. அடுத்து 7 உயிர் மையங்களை உணரணும். அப்போ அதுக்கு என்ன செய்வது? தகுந்த குருவின் மூலமாக தீட்சை பெற்று ஆன்மீக பயிற்சியிலே தவமுறை தியானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உயிர் மீது மனம் வைத்தல் தியானம். அப்படி தியானத்தில் தேர்ச்சி பெறுகின்ற பொழுது தான் ஒவ்வொரு உயிர் துகளையும் ஒவ்வொரு ஜீவனையும் சிவமாக பார்க்கின்ற சிறப்பு வந்து சேரும். அதை கண்ணசு அழகா சொன்ன, பக்தி பெருக்கில் எந்த ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. இவ்வாறு மனம் ஒடுங்கி இறைவன் உணர கடமை அறம் வாழ்க்கை நெறியாக மாறும். அப்போ எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறமாற்றி வாழும் பேரு கர்மயோகமாக மாற்றம் பெறும். அந்த கர்மயோக வாழ்க்கை நெறிதான் நமக்கு எல்லா வெற்றிகளும் தர வல்லது. நம்ம எத்தனையோ தேர்வு எழுதியிருக்கிறோம். ஒவ்வொரு படத்துலேயும் 100க்கு 50, 60, 100ன்னு வாங்கியிருக்கிறோம். வாழ்க்கை என்பதும் ஒரு சோதனைத்தாள் தான். இந்த வாழ்க்கையிலே 100க்கு 100 வாங்கினால்தான் வெற்றி பெற முடியுமே தவிர இதில் 30 வாங்கினோம்னா தோற்று போயிடுவோம் தானே. எனவே ஒவ்வொரு மனிதனும் தண்டமுள்ள தீயவற்றை அழித்து நல்லவற்றை பெறுவதற்கு தயங்கக்கூடாது. அதுதான் யுத்தம் செய் என்று கிருஷ்ண பரமாத்மா திரும்ப திரும்ப சொன்னது. இப்படி தெய்வத்தன்மை பெற்றுவிட்டால் எத்தனை வசதிகள் இருந்தாலும் நம்மை மாற்றாது. இப்போ உதாரணமாக நம்ம இந்து தத்துவத்தில் பல தெய்வங்களை நாம் சிருஷ்டிச்சுக்கிறோம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு பதவி உண்டு. அந்த தெய்வத்திற்கு என்று அலங்காரம் ஏகப்பட்ட நகைகள் உண்டு. அப்போ என்ன கருத்தை காட்டுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் இப்படி தெய்வத்தை படைத்து அலங்காரத்தை கொடுத்தார்கள் என்றால், இதுபோல் எந்த பதவி வகுத்தாலும்
எத்தனை செல்வங்கள் பெற்றாலும் எப்படி தெய்வம் அமைதியாக இருக்கிறதோ அதுபோல் பற்றற்று அமைதியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறது. இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் என்ன உள்ளது என்பதை கண்டு அதை நம்முடைய வாழ்வின் மேன்மைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை மையப்படுத்தி தான் ஆடி 18ஆம் பெருக்கு என்ற அற்புதமான ஒரு சடங்கு நமக்கு கொடுத்திருக்கின்றாங்க. இதில் வெற்றி பெற்றவர்கள் தெய்வத்தை உணர்ந்து நிறைவு பெறலாம். விக்கிர தெய்வங்களை கடந்து அனைத்து தோற்றங்களுக்கும் மூலமான தெய்வம் கும் இருட்டாக சுத்த வெளியாக சிதம்பர ரகசியமாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதுதான் ஆடி அமாவாசை. இந்த ஆதி சிவத்தை தவத்தின் மூலம் உணர்ந்தே தீருவேன் என்ற வைராகத்தை குறிப்பிடுவதே ஆடிப்பூரம். இந்த இயற்கை உண்மைகளை உணர்ந்து தவ வாழ்வில் மேன்மை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.